ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பாட்டு கேட்போம். இப்போ ரீசெண்டாக நிறைய பாட்டு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஓல்டுன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் வந்துட்டு அது ரொம்ப ஃபேமஸான சாங்னு சொல்ல முடியாது. ஒரு அண்டர் ரேட்டடான சாங்காக கூட இருக்கலாம். ஆர் மோஸ்ட் ப்ளே பண்ணாத ஒரு சாங்ஸாக கூட இருக்கலாம். நிறைய பேர் கேட்காத சாங்ஸாக இருக்கும். ஆனால் எனக்கு அது பிடிக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம உட்காந்து அதுக்கு எல்லாமே ஒரு ரியாக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சாங் எப்படி இருக்குன்ற ஒரு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சீரிஸோட சாங்காக வந்துட்டு அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தோட ஒரு ஆல்பம் சாங் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 9 years எகோ வந்திருக்கு. ஸ்டில் வந்து 6.8 million வியூஸ் தான் இருக்குது. அண்ணன் இப்போ வந்து நார்மலாக வந்து நடந்து வந்து வீடியோ போட்டாலும் 10 million வியூஸில் தாண்டி போயிட்டு இருக்கும். பட் 9 வருஷமாகியும் 6.8 million வியூஸ் தான் இருக்குது. இருங்க, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். 3, 2, 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் 6.8 million வியூஸ் தான் போயிருக்கு. அந்த வீடியோஸ் எங்கே நான் பார்க்க போனால் கேட்டால் கிடையாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஃபீல், அந்த சாங் எப்படி இருக்குது, அந்த லிரிக்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணணும். அதனால் நான் வந்து லிரிக்ஸ் வீடியோ கீழே சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ப்ளே பண்ணுறேன். இந்த சாங் வந்து நான் ரீல்ஸில் மட்டும் கேட்டிருக்கேன். நானே ஸ்டோரி வச்சுருக்கிறேன். அவளுக்கு என்ன புதிதாய் மாறினும் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபியூ லைன்ஸ் மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேனே தவிர, அந்த ரீல்ஸில் பார்த்ததை தவிர இந்த சாங் நான் ஃபுல்லாக கேட்டதே கிடையாது. நோ ஐடியா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே இங்கே ஓரத்தில் வச்சிடறேன். அனிருத்தோட மிகப்பெரிய கண்ணி நான். ஸோ தினமே காத்திருக்கிறோம், கைகள் தொடவே காத்திருக்கிறோம், இதயம் தரவே காத்திருக்கிறோம், இதழ்கள் படவே காத்திருக்கிறோம், அவளுக்கென புதிதாய் மாறினோம், அவளுக்கென கவிதை உணவினோம், அவளுக்கென கடல்கள் தாண்டினோம், அவளுக்கென விழித்தே தூங்கினோம், அவளுக்கென வழிகள் தாங்கினோம், அவளுக்கென வாழ்ந்தே பழகினோம், அவளுக்கென அவனோ நானோ ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரஸ்ட் லவ் கன்வேயிங் அப்படின்றது வந்து ஃபீல் ஆகுது. எமோஷனல்ரா. இந்த சாங் எப்படிரா இன்னும் வந்து அண்டர் ரேட்டடாக இருக்கு எனக்கு தெரியல. Oh God, who is this lyrics writer, man? ஃபீமேல் வெர்ஷன்ல இருக்காது. Man, what?
கடந்த காலம் கட்டி விட்டவள் என்றாலும் அவளோடு தினம் கனவில் வாழ்கிறோம். அவள் விட்டு சென்ற நினைவுகள் தொட்டு பார்க்கவே தேடி தேடி நாம் எங்கும் அலைகிறோம். அவளின் கண்ட கண்கள் அழகாய் பூத்தது. அவள் சிரிக்க நாம் அவள் சிரித்தாள். எதையும் இழந்து அவளுக்கென கவிதை உள்ளது. அவளுக்கென கடல்களில் காண்பிக்கும். அவளுக்கென விழித்தே தூங்கிடும். அவளுக்கென வழிகளில் ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று தோன்றும். மேன் வாட் அ சாங் மேன். ஒரே இதில் வந்து ஃபீமேல் வந்து மேலுக்காக மேல் வெர்ஷனாக இருக்கட்டும், மேல் அண்ட் ஃபீமேல் வெர்ஷன் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணதாக இருக்கட்டும். யோ அனி ப்ரோ, என்ன ப்ரோ, கண்கலங்க மிஸ்டேக்லடா. ஆக்சுவலி இந்த சாங் கேட்குறப்ப வந்து எனக்கே நான் லவ் பண்ண ஒரு பர்சனுக்கு டெடிகேட் பண்ணணும்னு தோணுது. வாட் அ லைன்ஸ் மேன். யாருப்பா அந்த லிரிக்ஸ் ரைட்டர்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. யாருப்பா ரைட்டரு? லிரிக்ஸ் விக்னேஷ் சிவன். யோ மேன், வாட் அ நத்திங் டு சே. ஸ்பீக்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போது 2 பேர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். வாட் எவர் இட் மேபி, பிரிஞ்சிருந்துருக்கலாம், என்ன தான் இருந்திருக்கலாம். உன்னோட ஸ்மைலுக்காக நான் என்ன வேணால் பண்ணக்கு ரெடி. நான் எதை வேணால் இழக்கிறதுக்கு ரெடி, எதை வேணால் கொடுக்குறக்கு ரெடி. உனக்காக நான் அந்த சிரிப்புக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதாக இருக்கட்டும். என்னோட லைஃப்பில் நீ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கிற, நீ இப்போலாம் கேர் பண்ணியிருக்கிற மேன். அப்படியே அந்த கம்ப்ளீட் 2 சைடான லவ் ஸ்டோரி வந்துட்டு, அதாவது கேர்ள் சைட்லேருந்து வந்து எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ரிசீவிங் சைடில் 2 பேர் எப்படிலாம் இருந்திருக்காங்க. மேன் ஓ மேன், வாட் மோர். சே, இப்படி ஒரு லவ் சாங் எப்படி இன்னும் ட்ரெண்ட் ஆகாமல் இருக்குன்னு தெரில. வாட் அ சாங் மேன். அனி ப்ரோ, பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ஐம் ரியலி என்னோட ஃபேவரட் டாப் டியர்லாம் வந்துட்டு இந்த ஓப்பென் ஆக்சிஜன் தந்தாயே, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி அனிருத்தோட லவ் சாங்ஸில் வந்து இந்த என்னை மாற்றும் காதலே, அந்த 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 மாதிரி சாங்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கு. 3 மூவி சாங்ஸாக இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு சாங்ஸ் நிறைய மண்டைக்கு ஓடிட்டு இருந்திருக்கும். பட் இட் ரியலி ரேட்ஸ் இன் அ டாப் டியர் மேன். ஐ பியூர் இட் இஃப் மை லவ்ட் ஒன் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தெரில, பார்ப்பீங்களான்னு தெரில. என்னைக்காச்சும் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டெடிகேட் திஸ் சாங் டு யூ அப்படின்ற மாதிரி ஒரு சாங். யோ நன்றி. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கண்ணில் கலங்குது. நான் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், டடா.